राजकुल के चांडाल। ராஜகுலத்தின் சண்டாளன். भाई ये मुरली में जिक्र आता है कि ये चांडाल पद, तो बुरे काम करोगे तो चांडाल पद मिलेगा। பாபா முரளியில் சொல்லியிருக்கிறார், கெட்ட வேலையை செய்தால் ராஜகுலத்தின் சண்டாளனாக வேண்டியிருக்கும். दे करके अगर वापस लेंगे, ஆம், கொடுத்துவிட்டு ஒருவேளை திருப்பி வாங்கிக் கொண்டால், दे दिया, கொடுத்து விட்டோம், निश्चय पत्र लिख करके दे दिया, நிச்சய பத்திரத்தை எழுதி கொடுத்து விட்டோம், हम जीवन भर पवित्र रहेंगे, நாங்கள் வாழ்க்கை முழுவதும் பவித்திரமாகி இருப்போம் என்று, कभी भी अपवित्र नहीं बनेंगे, எப்போதும் நாங்கள் அபவித்திரமாக ஆக மாட்டோம். दे दिया ना लिख करके, எழுதி கொடுத்து விட்டீர்கள் இல்லையா? फिर अपवित्र बन गए। பிறகு अपवित्रमागी விட்டார்கள். तो ये चांडाल का काम तो लाश जलाने की कहते हैं, लाश जलाना। சண்டாளனின் வேலை பிணத்தை எரிப்பதுதானே? नीचा काम है ना, ஆம், இது தாழ்ந்த வேலை இல்லையா? अच्छा काम है बुरा काम है, அது நல்ல வேலையா அல்லது கெட்ட வேலையா? तो सत्य में तो लाश जलाने की जरूरत है नहीं, फिर ये कौन से जन्म की? यहाँ அவங்க கேக்குறாங்க, சத்யுகத்தில் என்னவோ அந்த எரிப்பதற்கான விஷயமே இல்லை, பிறகு எங்கிருக்கிற விஷயம் என்று கேட்கிறார். यहाँ जो ज्ञान में आ रहे हैं वो मुर्दे बन रहे हैं कि नहीं बन रहे हैं? அரே, இங்கே ஞானத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பிணங்களாக ஆகி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ज्ञान में आने वाले जिंदा होते हैं, ஞானத்தில் வருபவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், फिर वो मुर्दा बन पड़ते हैं कि नहीं बन पड़ते हैं? பிறகு அவர்கள் பிணங்களாக ஆகிவிடுகிறார்களா இல்லையா? तो जो मुर्दा बन ஆகிவிடுகிறார்கள். पड़े उनके जी को कौन जलाएगा? அப்போ அவர்கள் பிணங்களாக ஆகிவிடுகிறார்கள் என்றால் அவருடைய மனதை யார் எரிக்கிறார்கள்? रावण को जलाते हैं ना, ராவணனை எரிக்கிறார்கள் தானே? तो रावण को जलाते हैं क्या? वो स्थूल अग्नि लगा के जलाते हैं क्या? இப்போ ராவணனை எரிப்பதற்கு ஸ்தூலமான நெருப்பை பற்ற வைக்கிறார்களா என்ன? वो तो भक्ति मार्ग में जलाते हैं, रावण का बुत बनाएंगे, அதை பக்தி மார்க்கத்தில் செய்கிறார்கள், ராவணனின் பொம்மையை உருவாக்குகிறார்கள், और स्थूल अग्नि लगाएंगे और பிறகு ஸ்தூலமான நெருப்பை வைக்கிறார்கள், उसको जलाएंगे, और அந்த ராவணனை எரிக்கிறார்கள். तो यहाँ कैसे जलाते हैं? இங்கே எப்படி எரிக்கிறார்கள்? यहाँ बेहद की बात है या हद की बात है? இங்கே எல்லைக்குட்பட்ட விஷயமா அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமா? ये चांडाल पद के तो हाथ में नहीं लागू। हाँ, यहाँ भी இங்கேயும் यहाँ भी जो चांडाल बनते हैं वो क्या करें? யார் இங்கே சண்டாளனாக ஆகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? दूसरे के दिल को जलाएंगे, மற்றவர்களின் மனதை எரிப்பார்கள். खुश करना चाहिए ज्ञान सुना करके, ஞானத்தை சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்தணுமா या किसी को दुखी कर देना चाहिए? அல்லது யாரையாவது துக்கப்படுத்த வேண்டுமா? खुश करना चाहिए। அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். तो बजाय खुश करने के हम उसको ऐसा ज्ञान सुनाए, சுகத்தை சந்தோஷத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு பதிலாக कोई बेचारा रोने लगे, हाय அவர்களை துக்கப்படுத்துவது போல ஞானத்தை சொல்லி, அரே ஐயோ, हम तो किसी काम के नहीं। நாங்கள் எந்த ஒரு வேலைக்கும் இல்லாமல் போய்விட்டோம். ऐसे बुद्धू हैं जो बाप को ही फारकती दे देते हैं, அப்படிப்பட்ட புத்துவாக இருக்கிறார்கள், தந்தையையே அவர்கள் விட்டு விடுகிறார்கள். ऐसे फिर जाकर के चांडाल बनेंगे। அப்படிப்பட்டவர்கள் பிறகு சண்டாளன் ஆகிறார்கள். चांडाल क्या कर्म करते हैं? சண்டாளன் என்ன கர்மம் செய்கிறார்? चांडाल तो सिर्फ मुर्दे को तीली देना जानते हैं। சண்டாளன் வெறும் பிணத்துக்கு நெருப்பை பற்ற வைப்பதுதான் அவனுக்கு தெரியும், அதைதான் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. क्या मतलब? என்ன அர்த்தம்? उनका धंधा है, அவர்களின் தொழிலாகும். जो ज्ञान को नहीं समझते हैं, யாரு ஞானத்தை புரிந்து கொள்வதில்லையோ मुर्दे मिसल बने रहते हैं, அவர்கள் பிணங்களை போலவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். उनमें तीली लगाना,
அவர்களுக்கு வந்து நெருப்பு பற்ற வைப்பது. मुर्दे में तीली लगती है तो क्या होता है? பிணத்துக்கு வந்து நெருப்பு வைத்தால் என்ன ஆகும்? देहबान जल जाता है। தேகாபிமானம் எரிந்து விடுகிறது. तो यहाँ भी जो ज्ञान में कच्चे हैं, எனவே இங்கேயும் யார் வந்து ஞானத்தில் அரைகுறையாக இருக்கிறார்களோ, बैठे रहते हैं परंतु समझते कुछ भी नहीं है, உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஞானத்தை எதுவும் புரிந்து கொள்வதில்லை. तो चांडाल उनमें तीली लगाएंगे। எனவே சண்டாளன் அவர்களுக்கு நெருப்பு வைப்பார்கள். कौन हुए चांडाल? யாரானாங்க சண்டாளனாக? जो दूसरे धर्म में कन्वर्ट हो जाते हैं, யார் மற்ற தர்மங்களில் கன்வெர்ட் ஆகி விடுகிறார்களோ, दूसरी दूसरी पार्टी बना करके बैठते हैं, वो कच्ची कच्ची आत्माओं को வேற வேற பார்ட்டியை வந்து அமைத்துக் கொண்டு அரைகுறையாக இருக்கிற ஆத்மாக்களை, जिनकी बुद्धि में ज्ञान नहीं बैठता, मुर्दे யாருடைய புத்தியில் ஞானம் உட்காருவதில்லையோ, मिसल सुनते रहते हैं, बैठे அவர்கள் பிணம் போல கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஞானத்தை. रहते हैं, उनको कन्वर्ट कर लेते हैं। அப்படிப்பட்டவர்களை அவர்கள் கன்வெர்ட் செய்து விடுகிறார்கள். जैसे कि तीली लगाते हैं, எது போல என்றால் நெருப்பை வைக்கிறார்கள். उनकी बुद्धि में रहता है कि चिच्छा को आग कैसे लगावे। அவர்களின் புத்தியில் இருக்கிறது இதுக்கு எப்படி நெருப்பு வைப்பது என்று. चिच्छा अर्थात சிச்சா என்றால் मुर्दा को या चैतन्य को? பிணத்துக்கா அல்லது சைத்தன்யத்துக்கா? चैतन्य बुद्धि होगा तो ज्ञान को समझेगा, சைத்தன்யமான புத்தியாக मुर्दे में ஞானத்தை புரிந்து கொள்வார். मिसल बैठा होगा तो ज्ञान को பிணம் போல உட்கார்ந்து இருந்தால் समझेगा ही नहीं। ஞானத்தை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. बाकी तो अनपढ़ ही होते हैं। மற்றபடி அவர்கள் படிக்காதவர்களாகவே இருந்து கொள்கிறார்கள். कोई कन्या सरेंडर होकर யாராவது ஒரு கன்னிகை வந்து சரண்டர் ஆகி यज्ञ छोड़कर जाकर कोई कुमार भाई के साथ शादी कर लेते हैं। யஜ்ஞத்தை விட்டு யாரோ ஒரு குமார் பாயை வந்து மனம் செய்து கொள்கிறார், तो திருமணம் செய்து கொள்கிறார். इसके संगम पर इसका पाठ क्या है? அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சங்கமயுகத்தில் என்ன பாட்டாக இருக்கும்? उनका संगम पाठ है जब यज्ञ छोड़ के गई तब சங்கமயுகத்தில் பாட்டு என்னவென்றால், எப்போது அவர்கள் யஜ்ஞத்தை விட்டு அவர் चांडाल बनने। சண்டாளனாக ஆக வேண்டியதுதான். कहाँ चले जाएंगे? எங்கே சென்று விடுவார்கள்? चांडाल तो बनेंगे, சண்டாளனாகவோ ஆகுவார்கள். लेकिन राज परिवार में चांडाल बनेंगे ஆனால் ராஜ குடும்பத்தில் சண்டாளனாக ஆகுவார்களா? या प्रजा वर्ग में चांडाल बनेंगे? அல்லது பிரஜைகளின் பிரிவில் சண்டாளனாகுவார்களா? राज परिवार में चांडाल बनेंगे। ராஜ பரிவாரத்தின் சண்டாளனாக ஆகுவார்கள். यहाँ छोड़ गए माने नीची दृष्टि, இங்கே விட்டார்கள். இங்கே ब्राह्मण परिवार और ब्राह्मण परिवार के पिता के प्रति नीची दृष्टि लेकर के गए। பிராமண பரிவாரத்தின் மீது மற்றும் இந்த பரிவாரத்தின் பிதாவின் மீது அவர்கள் தாழ்ந்த பார்வையாக ஆகிவிட்டதா அவர்களுடைய பார்வை? या ऊंची दृष्टि लेके गए? அல்லது உயர்ந்த பார்வையாக எடுத்து செல்றார்களா? உயர்ந்த பார்வையாக இருந்து கொண்டு சென்றார்களா? तो नीची से नीच पद मिलना चाहिए कि नहीं? அப்ப தாழ்ந்த பார்வைன்னு சொல்றாங்க. அப்போது தாழ்ந்ததிலும் தாழ்ந்த பாட்டானதா இல்லையா? तो नीची से नीच पद है चांडाल का पद। அப்போ தாழ்ந்ததிலும் தாழ்ந்த பதவி சண்டாளனின் பதவி ஆகும். वो प्रजा भी है, चांडाल भी है। பிரஜைகளும் கூட சண்டாளர்களும் கூட. जो बाहर हैं सरेंडर नहीं हुए हैं, யார் வந்து வெளியில் இருக்கிறார்களோ, சரண்டராக இல்லாமல் இருப்பவர்கள், वो यज्ञ छोड़ करके चले जाते हैं, ज्ञान छोड़ के चले जाते हैं।
அவர்கள் யஜ்ஞத்தை விட்டுவிட்டு ஞானத்தை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். तो वो प्रजापर में चल गया, அவர்கள் பிரஜைகளில் சென்று விடுகிறார்கள். प्रजापर में चल गया. பிரஜைகளின் பிரிவில் சென்று விடுகிறார்கள். ज्यादा ग्लानि करेंगे அதிகமாக நிந்தனை செய்தால் प्रजापर में जाकर के, பிரஜைகளின் பிரிவில் சென்று அதிகமாக நிந்தனை செய்தால் तो प्रजापर के चांडाल बनेंगे. அவர்கள் பிரஜைகளின் பிரிவின் சண்டாளனாகுவார்கள். तो क्या अच्छा हुआ? அப்போ எது நல்லதானது? हैं? क्या नहीं अच्छा? எது சரியில்லை, எது நல்லது இல்லை? योगे छोड़कर ये भी छोड़ के जाना. दो तरह के है ना यहाँ. யஜ்ஞத்தை விட்டுவிட்டு இரண்டு வகைகள், ரெண்டு விதம் இருக்கு இல்லையா? एक प्रजापर के चांडाल ஒருவர் பிரஜைகளின் பிரிவின் சண்டாளன், और एक हाँ राज परिवार के चांडाल. ஒன்று ராஜ பரிவாரத்தின் சண்டாளன். कौन से अच्छे हुए? எது நல்லது? हाँ, ராஜ பரிவாரத்தின் சண்டாளன். चांडाल तो बनना है. ஆம், ராஜ பரிவாரத்தின் சண்டாளன். चांडाल तो बनना है, कम से कम राज परिवार के चांडाल तो बनना. சண்டாளன் ஆகணும், குறைந்தபட்சம் ராஜ பரிவாரத்தின் சண்டாளன் ஆகுவது. ज्यादा तनख्वाह तो मिलेगी அதிகமாக ஊதியம் கிடைக்கும். है. प्रजावर के चांडालों को तो बहुत थोड़ी तनख्वाह मिलती है. இப்போ பிரஜைகளின் பிரிவின் சண்டாளனுக்கு குறைவான ஊதியம் கிடைக்கும். ये अच्छी बात बताई. இது நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார். क्रोधियों के लिए तो पहले ही बता दिया, जब क्रोध आए கோபப்படுபவர்களுக்கு முதலியே சொல்லிவிட்டார். யாருக்கு கோபம் வருகிறதோ तो समझना चाहिए मैं चांडाल बनूंगा. எனவே கோபப்படுபவர்களுக்கு புரிந்து கொள்ளணும், நான் சண்டாளனாக ஆக போகிறேன் என்று. चांडाल बनने की शूटिंग हो रही है. சண்டாளன் ஆகுவதற்கான ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. लेकिन कर्मों की पूरी गति है. ஆனால் கர்மங்களின் ஆழமான நிலை இருக்கிறது. सरेंडर हुए सिर्फ दिखाने के लिए. சரண்டர் ஆகியிருக்கிறார்கள் வெறும் காண்பித்துக் கொள்வதற்காக. और अंदर से समझते हैं ஆனால் உள்ளுக்குள் புரிந்திருக்கிறார்கள் कि हमारा क्या पद बनने वाला है. நம்முடைய பதவி என்னவாக ஆகப் போகிறது என்று. घर का बेदी लंका ढाबे, ऐसे बहुत हैं அது போல நிறைய பேர் இருக்கிறார்கள் जो सरेंडर होकर के रहते हैं और पीछे पीछे बुराई करते रहते हैं. बाकी அவர்கள் சரண்டர் ஆகியிருக்கிறார்கள், ஆனால் தந்தைக்கு கெட்டதை கெடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள், நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். बाप के परिवार की बुराई करते रहते हैं. தந்தையின் பரிவாரத்துக்கு குடும்பத்துக்கும் கூட கெடுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். परिवार में एक होना चाहिए, एक के कंट्रोल में होना चाहिए सनातन धर्म का. பரிவாரத்தில் ஒருவர் மட்டும்தான், அந்த சனாதன தர்மத்தின் ஒருத்தர் மட்டும் கண்ட்ரோலராக இருக்கணுமா? जखिया या अनेक अनेक ग्रुप बनना चाहिए. அல்லது பல குரூப்புகளாக ஆகிவிட வேண்டுமா? ऐसे भी नहीं कि बनेगा नहीं. அப்படியும் இல்லை, ஆக மாட்டார்கள் என்று. बनेगा तो जरूर. அவசியம் ஆகுவார்கள். लेकिन पार्ट प्रत्यक्ष हो जाएंगे. ஆனால் பாட்டு பிரத்யட்சமாகிவிடும், पद प्रत्यक्ष हो जाएंगे. பதவி பிரத்யட்சமாகிவிடும். अभी कोई को बोलो तुम्हारा माला में ये नंबर है, இப்போது யாருக்காவது சொல்லுங்கள், மாலையில் உங்களுடைய நம்பர் இது என்று. तो कोई अपने को नीचे साबित करने के लिए तैयार नहीं होगा. யாரும் தங்களை நாங்கள் கீழான நம்பர் என்று நிரூபித்துக் கொள்வதற்கு தயாராக மாட்டார்கள். सेवा का फील्ड இந்த சேவையின் ஃபீல்டானது इतना प्रत्यक्ष हो जाएगा.
இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு வந்து பிரத்யட்சமாகிவிடும். डिससर्विस का फील्ड इतना प्रत्यक्ष हो जाएगा, டிஸ்சர்வீஸ்க்கான ஃபீல்டு வந்து இவ்வளவு தயாராகிவிடும். कि उंगली उठाने की दरकार ही नहीं रहेगी. அவர்கள் விரலை எடுத்து காண்பிப்பதற்கு கூட அவசியம் இருக்காது. ये माथा ऊंचा क्यों, ये नीचा क्यों? இந்த மாதா வந்து ஏன் உயர்ந்தவராக இருக்கிறார், இவங்க வந்து ஏன் தாழ்ந்தவராக இருக்கிறார், मेरा नीचा नंबर क्यों और इसका नंबर ऊंचा क्यों? என்னுடைய நம்பர் ஏன் தாழ்ந்த நம்பராக இருக்கிறது, இவருடைய நம்பர் வந்து ஏன் உயர்ந்த நம்பராக இருக்கிறது. जैसे मिलिट्री में सब नंबरवार होते हैं, எது போல மிலிட்டரியில் அனைவரும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். नीचे का ऑफिसर ऊपर के ऑफिसर से आंख नहीं मिला सकता. கீழே இருக்கிற ஆபீசர் உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஆபீசரை வந்து கண்களால் கூட ஏறெடுத்து பார்க்க முடியாது. ऐसे नंबर डिक्लेयर हो जाएंगे. அது போல நம்பர் டிக்ளேர் ஆகிவிடும். तब कहेंगे पक्की पक्की रूहानी मिलिट्री. அப்போது சொல்வார்கள் பக்கா பக்காவான ஆன்மீக மிலிட்டரி என்று. ऐसी रूहानी मिलिट्री जब स्थापन हो जाएगी, அப்படிப்பட்ட ஆன்மீக மிலிட்டரி எப்போது ஸ்தாபனை ஆகிவிடுமோ तब लगेगा मार्शल लॉ. அப்போதுதான் மார்ஷல் லா ஏற்படும். रूहानी गवर्नमेंट का मार्शल कौन होगा? ஆன்மீக கவர்மெண்டின் மார்ஷல் யாராக இருப்பாங்க? तब प्रत्यक्ष होगा. சங்கர் ஏதோ சொல்றாங்க, அப்போது பிரத்யட்சமாகும். तिरसठ जन्मों में उन राजाओं के सामने 63 ஜன்மங்களில் அந்த ராஜாக்களின் முன்னால் छोटे छोटे दड़िया राजा हैं, சின்ன சின்ன லித்தடியான ராஜாக்கள் उनके सामने जाने में थर थर कांपते थे. அவர்கள் முன்னால் செல்வதற்கே அவர்கள் நடுங்கி விடுகிறார்கள். अभी तो राजाओं का राजा बनाने वाला बाप आया हुआ है. இப்போது ராஜாக்களை எல்லாம் ராஜாவாக ஆக்கக்கூடிய தந்தை வந்திருக்கிறார். अभी तो और ही उल्टा देखने में आता है. இப்போது மேலும் தலைகீழாக பார்ப்பதற்கு தெரிய வருகிறது. बाप को सोचना पड़ता है कि समझाने दूं या न दूं. தந்தைக்கு யோசிக்க வேண்டியிருக்கிறது, இதை வந்து புரிய வைக்கணுமா வைக்க கூடாதா என்று. कहीं उल्टा ना हो जाए. இங்கே அவர் தலைகீழாக ஆகிவிடக்கூடாது என்று. ग्लानि करने का महापात्र न बन जाए. அவர்கள் வந்து நிந்திப்பதற்குரிய மகா பாத்திரமாக அவர் ஆகிவிடக்கூடாது என்று.